எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டர்ல மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் 11th சம் சொல்லித்தரேன். இன்டகிரல் 1 by cos of x plus a into cos of x plus b dx. ஸோ இது வந்து ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இப்போ காஸ் ஏ காஸ் பி அப்படி வர்ற மாதிரி எந்த ஃபார்முலா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ இதில் வந்து நான் 1 by சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி இதை டிவைட் பண்ணிவிட்டு சைன் ஏ மைனஸ் பி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நியூமரேட்டர் டேர்ம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நியூமரேட்டரில் இங்கே 1 தான் இருக்குது. பட் நம்ம வந்து இது சிம்பிளிக்கா இந்த டேர்ம் கீழே டினாமினேட்டரில் உள்ள டேர்ம் வர மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸு சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த டேர்ம் எப்படி ஆச்சுன்னா சைன் ஆஃப் இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு இருக்கிறனால எக்ஸ் ப்ளஸ் ஏ ஒரு டேர்ம் மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் பி ஒரு டேர்ம். ஸோ இது வந்து இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்ற ஃபார்மில் இருக்குது. ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி சைன் ஏ மைனஸ் பிக்கு என்ன ஃபார்முலானா sin a cos b minus cos a sin b. இப்போ இதில் வந்து a இருக்கிற இடத்துல x plus a இருக்குது, b இருக்கிற இடத்துல x plus b இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் என்ன ஆகும்னா sin x plus a cos x plus b minus cos x plus a sin x plus b. இப்போ டினாமினேட்டர் இப்போ இங்கே வந்து 1 by sin a minus bன்னு இருக்குது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதில் டிவிஷனில் வந்து சைன் காஸ் ஆஃப் அது வந்து டிவிஷனில் ரெண்டு டேர்ம்லேயுமே நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். எது கேன்சல் ஆகுதோ அது கேன்சல் பண்ணிக்கலாம். காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்குது. இதுலேயும் பண்ணோம் இதுலேயும் பண்ணோம். காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ இதில் வந்து காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இதில் வந்து காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏ கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா சைன் பை காஸ் வந்து tan ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு இருக்குது மைனஸ் இங்கே சைன் எக்ஸ் ப்ளஸ் பி பை காஸ் பை எக்ஸ் ப்ளஸ் பின்னா இது சைன் பை காஸ் வந்து tan எக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து 1 by sin a மைனஸ் பி அது ஆல்ரெடி டிவைட் பண்ணியிருக்கோம். அந்த டேர்ம் இன்டகிரல் டிஎக்ஸ் இங்கே இன்டகிரல் டிஎக்ஸ் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ 1 by sin a மைனஸ் பி இது கான்ஸ்டன்ட் வெளியே இருக்கட்டும். இன்டகிரல் tan எக்ஸுக்கு வந்து tan எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் லாக் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் ஸோ இன்டகிரேஷன் ஃபார்முலா எழுதுகிறேன். இன்டகிரல் tan எக்ஸ் வந்து log ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து log ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் log ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ லாக் ப்ராப்பர்ட்டி படி லாக் எம் மைனஸ் லாக் என்னு இருந்தால் லாக் எம் பை என் போடலாம். 1 by sin a மைனஸ் பி லாக் ஆஃப் எம் பை என்ன சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஏ பை சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ புக் ஆன்சரில் வந்து காசில் இருக்கும். ஸோ 1 by சீக்கண்ட்டை காசுன்னு எழுதலாம். அதே மாதிரி சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஏவை காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு எழுதலாம். டிவிஷனில் எழுதுகிறப்போ இது இங்கே நியூமரேட்டருக்கு போகிறப்போ காசு ஆகும். இது டினாமினேட்டர் பார்க்கப்போ காசு. ஏன்னா காசும் சீக்கண்ட்டும் ரெசிப்ரோக்கல். ஸோ 1 by sin a மைனஸ் பி லாக் ஆஃப் இப்போ சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் பி மேலே போச்சுன்னா காஸ் எக்ஸ் ப்ளஸ் பின்னு ஆகிடும். இது காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி பை cos x plus a plus c. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர்.
Next 12th sum. Integral x cube by root of 1 minus x power 8 dx. So இங்கே வந்து x power ஸ்கொயர் ஃபார்மில் எழுதணுன்றனால ஸோ இங்கே x cube அப்படியே இருக்கட்டும். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் இதை பண்ண போகிறோம். 1 மைனஸ் x பவர் 4 ஸ்கொயர் அப்படி போட்டுக்கலாம். ஏன்னா 4 2 சார் 8 இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து x பவர் 4 வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். x பவர் 4 டீன்னு எடுத்தோம்னா இந்த ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ். டிஃப்ரென்ஷியேட்க்கு வந்து x பவர் nக்கு என்ன ஃபார்முலானா n x பவர் n மைனஸ் 1. ஸோ வந்து இப்போ இதில் x பவர் 4 இருக்கிறனால 4x பவர் 4 மைனஸ் 1 வந்து 3 dx ஈக்குவல் டு dt. ஸோ இங்கே x கியூப் dx இருக்குது. இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். x கியூப் dx ஈக்குவல் டு 1/4 dt. இப்போ இந்த இன்டகிரேஷன் என்னாச்சு எல்லாமே இப்போ டீயாக மாற்ற போகிறோம். 1/4 dt divided by root of 1 minus x power 4 tன்னு எடுத்தனால 1 minus t square. இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா இன்டகிரேஷன் வந்து இன்டகிரல் அந்த ஃபார்முலா எழுதுகிறேன். இன்டகிரல் dx by root of a square minus x square இந்த ஃபார்முலா இருக்குது. இதுக்கு root a square minus x squareக்கு வந்து sin inverse x by a. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏ இருக்கிற இடத்துல 1 இருக்குது. இது 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 1/4 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை எக்ஸ் இருக்கிற இடத்துல டி இருக்கிறதுனால சைன் இன்வர்ஸ் டி, ஏ வந்து 1. ஸோ டி என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம் x பவர் 4. ஸோ 1/4 சைன் இன்வர்ஸ் x பவர் 4 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next 13th sum. Integral e power x divided by 1 plus e power x 2 plus e power x dx. So இது வந்து substitution methodல பண்ணலாம். இப்போ let e power x equal to t ன்னு எடுத்துக்கிட்டோம்னா e power x differentiating both sides பண்ணணும். இங்கே e power x differentiate பண்ணா e power x தான் dx equal to dt. ஸோ இந்த டேர்ம் அப்போ என்ன ஆகும்னா integral dt divided by 1 plus t 2 plus t. ஸோ இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். One by 1 plus t 2 plus t. இதை வந்து a by 1 plus t plus b by 2 plus t பிரிக்கலாம். இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ இது இங்கே மல்டிப்ளை ஆகிடும். a into 2 plus t plus b into 1 plus t whole divided by 1 plus t into 2 plus t. இங்கே 1 divided by 1 plus t into 2 plus t இருக்கும். ஸோ டினாமினேட்டர் டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக 1 ஈக்குவல் டு a into 2 plus t plus b into 1 plus t. இப்போ வந்து நம்ம a கான்ஸ்டன்ட் ab கண்டுபிடிக்கணும்னா இதில் வந்து நம்ம பார்க்கலாம் 2 plus t வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டு t ஈக்குவல் டு -2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ரெண்டு பக்கமும். இப்போ ஒரு டேர்ம் 0 ஆகிடும், இன்னொரு டேர்ம் கண்டுபிடிக்கலாம். அதனால 1 ஈக்குவல் டு இப்போ இந்த 2 t இருக்கிற இடத்துல -2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 - 2 0 ஆகிடும். a டேர்ம் 0 ஆகிடும். b எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1 t வந்து -2ன்றனால 1 - 2 -1. ஸோ b ஈக்குவல் டு -1. b கிடச்சிருச்சு. அடுத்தது இங்கே 1 plus tன்னு இருக்கிறனால புட் 1 plus t equal to 0னா t equal to -1. ஸோ t equal to -1 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம் a டேர்மில். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ b டேர்ம் 0 ஆகிடும். 1 equal to a into 2 - 1. b டேர்ம் 0, 2 - 1 1. ஸோ a equal to 1. a கிடச்சிருச்சு.
இப்போ வந்து இதை தான் மெயின் இன்டெக்ரலுக்கு நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லையா, அதில் தான் நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஏ வந்து 1னால 1 இன்டெக்ரல் டிடி பை 1 + t, பி -1னால மைனஸ் இன்டெக்ரல் டிடி பை 2 + t. இன்டகிரேஷனில் வந்து இன்டெக்ரல் dx பை எக்ஸ், இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து log x. இன்டெக்ரல் dt பை 1 + tனா log of 1 + t minus log of 2 + t. ஸோ log ப்ராப்பர்ட்டி படி log m மைனஸ் log n ஒரே லாகாக எழுதுகிறப்போ log m பை n எழுதலாம். ஸோ log 1 + t பை 2 + t. இப்போ t என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், t வந்து e பவர் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே இப்போ e பை t எல்லாம் e பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். log of 1 + e பவர் x பை 2 + e பவர் x ப்ளஸ் c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 14th sum. Integrate dx by x square plus 4 x square plus 1 into x square plus 4. ஸோ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக இப்போ லெட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாம், அப்புறமா நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒய் எல்லாம் எக்ஸ், ஏன்னா கொஞ்சம் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறனால பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுறப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால சும்மா அசியூம் மட்டும் பண்ணிக்கிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ண பிறகு ஒய் எல்லாம் திருப்பியும் எக்ஸ் ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இன்டகிரல், இப்போ இந்த இடத்துல வந்து dx பை இந்த இடத்துல வந்து y + 1 y + 4ன்னு இருக்குது. ஸோ இது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 பை y + 1 y + 4 பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பண்ணுறப்போ இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண சம்மர் தான் a பை y + 1 ப்ளஸ் b பை y + 4. ஸோ ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து எல்சிஎம் எடுக்கணும். இது இங்கே மல்டிப்ளை ஆகிடும், a இன்ட்டு y + 4 ப்ளஸ் b இன்ட்டு இது இங்கே மல்டிப்ளை ஆகிடும் y + 1 ஹோல் டிவைடட் பை y + 1 இன்ட்டு y + 4. ஸோ இங்கே வந்து 1 பை y + 1 y + 4ன்னு இருக்குது. ஸோ டிவிஷனில் உள்ள டைம் அப்படியே கேன்சல் ஆகிடும். இப்போ 1 ஈக்குவல் டு a இன்ட்டு y + 4 ப்ளஸ் b இன்ட்டு y + 1. இப்போ வந்து எப்படி ஏபி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுனா புட் y + 4 ஈக்குவல் டு 0னா y ஈக்குவல் டு -4. ஸோ -4 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ a டேர்ம் 0 ஆகிடும், b கண்டுபிடிக்கலாம். இப்போ 1 ஈக்குவல் டு இது -4 + 4 0 ஆகிடும், b இன்ட்டு -4 + 1 -4 + 1 -3. ஸோ b ஈக்குவல் டு -1/3. 3 கீழே டிவிஷனில் வந்துடும், b கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது y + 1 இருக்கிறனால y + 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா y ஈக்குவல் டு -1. ஸோ y ஈக்குவல் டு -1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ -1 + 1 0, b டேர்ம் 0 ஆகிடும், a கிடைக்கும். ஸோ 1 ஈக்குவல் டு a இன்ட்டு -1 + 4 4 - 1 3. ஸோ 1/3 ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மெயின் இன்டகிரலில் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்காக ஸ்ப்ளிட் பண்ண இன்டகிரலில் தான் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a 1/3ன்றனால 1/3. இப்போ இன்டகிரல் dx பை y எல்லாம் திருப்பியும் நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், x ஸ்கொயர் + 1 ப்ளஸ் இது b வந்து -1/3னால -1/3 இன்டகிரல் dx பை x ஸ்கொயர் + 4. ஸோ x ஸ்கொயர் + 4 x ஸ்கொயர் + a ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இது வந்து இன்டகிரேஷனில் வந்து இந்த ஃபார்முலா இன்டகிரல் dx பை x ஸ்கொயர் + a ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருந்ததுன்னா 1/a tan இன்வர்ஸ் x பை a இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 1/3 tan இன்வர்ஸ் a இருக்கிற இடத்துல 1ன்னு இருக்கிறதுனால tan இன்வர்ஸ் xன்னே போட்டுக்கலாம். a பை 1 வந்து x பை 1 வந்து x மைனஸ் 1/3 tan இந்த x ஸ்கொயர் + 4 வந்து x ஸ்கொயர் + 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். என்ன a வந்து இப்போ 2 ஸ்கொயர் a 2ன்னு ஆயிடுது. ஸோ 1/a 1/2 tan இன்வர்ஸ் x பை 2.
ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 1/3 tan inverse x minus 3 2 are 6 1/6 tan inverse x/2 plus c. This is the final answer. Next 15th sum. Integral cos cube x e power log sin x dx. So e power exponent ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. e power log x ன்னு இருந்தா நம்ம x ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க e power log sin x ன்னு இருந்ததுன்னா வெறும் sin x ன்னு எடுத்துக்கலாம். So cos cube x sin x dx. ஸோ இந்த எக்ஸ்பொனன்ட் லாகும் ரிமூவ் ஆகிடும், வெறும் sin x மட்டும் இருக்கும். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். காஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் sin xன்றனால லெட் cos x ஈக்குவல் டு t. இப்போ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ண சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு. ஸோ cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x dx ஈக்குவல் டு dt. ஸோ sin x இருக்கிறதுனால இந்த மைனஸ் சைன் இந்த பக்கம் போய்டும். sin x dx ஈக்குவல் டு மைனஸ் dt. இப்போ இந்த இன்டகிரேஷன் என்னாச்சுன்னா cos x t நசியம்னால மைனஸ் எனக்கு மைனஸ் t கியூப் dt. ஸோ இன்டகிரேஷனில் எக்ஸ் பவர் எண்ணுக்கு உள்ள ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எக்ஸ் பவர் n+1/n+1 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 2t கியூப்னு இருக்கிறனால மைனஸ் t பவர் 3+1 t பவர் 4/4. t வந்து என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், cos x அசியூம் பண்ணியிருக்கிறதுனால cos பவர் 4x by minus 1/4 cos power 4x plus c. So இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்டகிரல் e பவர் 3 log x into x பவர் 4+1 பவரில் -1. ஸோ இப்போ இது வந்து 3 log xனா log ப்ராப்பர்ட்டியில் வந்து log m பவர் n ஈக்குவல் டு n log m இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ பவரில் ஃப்ரண்ட்டில் உள்ள எண்ணை பவரில் போட்டுக்கலாம். ஸோ இது என்ன ஆகும்னா 3 இங்கே போயிடும், log x கியூப்னு ஆகிடும். அடுத்தது இது இன்டகிரல் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இன்டகிரல் e பவர் log x கியூப், ஏன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் உள்ள 3 பவரில் போட்டுக்கலாம், இங்கே ஃப்ரண்ட்டில் உள்ள n பவரில் போட்ட மாதிரி. ஸோ அடுத்தது வந்து இன்னொன்று வந்து எக்ஸ்போனன்ட் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்போனன்ட் ப்ராப்பர்ட்டியில் e பவர் log x இருந்தால் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம், இது ஒரு ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போனன்ட்டில். ஸோ e பவர் log x கியூப், இங்கே எக்ஸ்போனன்ட்டும் லாகும் ரிமூவ் ஆகிட்டு வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ ஈயும் லாகும் ரிமூவ் ஆகிட்டு வெறும் எக்ஸ் கியூப் தான் இருக்கும். இப்போ இங்கே என்ன இருக்குது, x பவர் 4+1 பவர் -1 dx. ஸோ இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது என்ன ஆகும், வெறும் எக்ஸ் கியூப் தான் இருக்கும். இன்டகிரல் எக்ஸ் கியூப் x பவர் 4+1 பவரில் -1 இருக்கிறனால இது டிவிஷனில் எடுத்துக்கலாம், x பவர் 4+1 dx. ஸோ இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா x பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x கியூப் வரும், அது இந்த நியூமரேட்டரில் இருக்கிறனால லெட் x பவர் 4 ஈக்குவல் டு t. இப்போ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இப்போ x பவர் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இது வந்து 4 எக்ஸ் பவர் டிஃபரன்ஷியேட்டுக்கு வந்து எக்ஸ் பவர் என்னுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா, n x பவர் n-1. ஸோ எக்ஸ் பவர் 4க்கு வந்து 4x பவர் 4-1 4x கியூப் dx ஈக்குவல் டு dt. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் கியூப் dx இருக்கனால 4 இந்த பக்கம் வந்துடும், எக்ஸ் கியூப் dx ஈக்குவல் டு 1/4 dt. ஸோ இப்போ இது என்னாச்சுன்னா இந்த இன்டகிரல் 1/4 இன்டகிரல் dt பை எக்ஸ் பவர் 4 வந்து t சிம்பிள்னால t+1. ஸோ இன்டகிரேஷனில் வந்து இன்டகிரல் dx பை எக்ஸ்
இருந்ததுன்னா அது வந்து log x. ஸோ இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலா இதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ dt by t plus 1 இருந்தால் இது log tன்னு போட்டுக்கலாம். 1/4 log of t plus 1. ஸோ இங்கே வந்து t என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். t வந்து x power 4 இருக்கனால 1/4 log of x power 4 plus 1 plus c. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next 17th sum. Integrate f dash of ax plus b into f of ax plus b power n dx. ஸோ இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். ஏன்னா இதை டிஃபரன்ஷியப்னா இது வரனால லெட் எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு டின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ இங்கே எக்ஸ் பக்கத்தில் ஏ இருக்கிறனால இன்டூ ஏ, அது தனியாக செயின் ரூல்னால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். dx ஈக்குவல் டு டிடி. ஸோ இப்போ எஃப் டேஷ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டிஎக்ஸ்லாம் இங்கே இருக்கிறனால இந்த ஏ வந்து டிவிஷனில் வந்துடும். எஃப் டேஷ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/a டிடி. ஸோ இது இங்கே எப்படி இந்த இன்டெக்ரல் எப்படி ஆகுதுன்னா எஃப் டேஷ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல டிடி போட்டுக்கலாம். இங்கே 1/a எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி நம்ம டீன்னு அசியூம் பண்ணிக்கிறனால டி பவர் என் டிடி. இன்டகிரேஷனில் வந்து இன்டகிரல் எக்ஸ் பவர் என்னுக்கு இதுதான் ஃபார்முலா, எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1/n+1. ஸோ இன்டகிரல் டி பவர் என்ன 1/a டி பவர் n+1/n+1. டி வந்து எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு அசியூம் பண்ணியிருக்கிறதுனால 1/a எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பவரில் n+1/n+1 ப்ளஸ் சி. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 18th சம். integrate 1/sin cube x sin x plus alpha dx இப்படி இருக்கு. ஸோ இந்த சம் வந்து ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ இங்கே கியூப் இருக்கிறதுனால ரூட்குள்ளே கியூப் இருக்கிறதுனால நம்ம ஒரு சைன் பவர் 4xன்னு மாற்றணுன்றதுக்காக ஒரு சைன் எக்ஸ் டிவைட் பண்ணிட்டு இது கூட இன்னொரு சைன், இப்போ கியூப் இருக்குது, இது கூட இன்னொரு சைன் எக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணுறப்போ இது இன்டகிரேஷன் என்ன ஆச்சுன்னா 1/root of sin cube x into sin x sin power 4x ஆச்சு. இது அப்படியே இருக்கட்டும், sin x plus alpha by sin x dx. sin power 4x ரூட் எடுத்தோம்னா sin square x ஆகிடும். ஸோ இன்டகிரல் 1/root ரிமூவ் ஆகிடும். sin square x ஏன்னா root for 2 dA, இந்த இடத்துல dx இருக்கு. இங்கே ரூட்குள்ள sin x plus alpha by sin xன்னு இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம டீன்னு அசியூம் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். லெட் sin x plus alpha by sin x equal to t. ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இப்போ u by v மெத்தடில் தான் பண்ணோம். u by v மெத்தடுக்கு இதுதான் ஃபார்முலா, vu dash minus uv dash by v ஸ்கொயர். ஸோ விங்கிறது டினாமினேட்டர் டேர்ம் sin x அப்படியே எடுத்துக்கலாம். u dash
sin x plus alpha டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x plus alpha மைனஸ் u sin x plus alpha அப்படி வச்சுக்கலாம் v dash sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x whole divided by v square sin square x. இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா sin a cos b மைனஸ் cos a sin bன்னு இருக்குது. இதுக்கு வந்து என்ன ஃபார்முலானா sin a மைனஸ் b அந்த ஃபார்முலா. ஸோ sin x மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபான்னு இருக்குது. ஸோ இது ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு சைனுக்குள்ளே மைனஸ் இருந்தால் மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு வரும். பை கீழே வந்து டினாமினேட்டர் sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது நியூமரேட்டர் டேர்ம் தான் இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை எல்லாமே வந்து டினாமினேட்டில் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ரெண்டு பக்கமும், அதனால இது வந்து டிடின்னு ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு டிடி. ஸோ டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ டிஎக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. இந்த மைனஸ் சைன் ஆல்ஃபா இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். டிஎக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் 1 பை சைன் ஆல்ஃபா டிடி. ஸோ இன்டகிரேஷன் எப்படி ஆச்சுன்னா இன்டகிரல் 1 பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் 1 பை சைன் ஆல்ஃபா டிடி பை இது சைன் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பை சைன் எக்ஸ் டீன்னு அசியூம் பண்ணல ரூட் டீன்னு இருக்கும். ரூட் டீன்றது மேலே கொண்டு போயிட்டோம்னா டி பவர் மைனஸ் ஆஃப். ஸோ மைனஸ் 1 பை சைன் ஆல்ஃபா இன்டகிரல் டி பவர் மைனஸ் ஆஃப் டிடி. ஸோ இது வந்து இன்டகிரேஷனில் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இன்டகிரல் எக்ஸ் பவர் எண்ணுக்கு இதுதான் ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1. ஸோ இப்போ இது வந்து டி பவர் மைனஸ் ஆஃப்னு இருக்கனால மைனஸ் 1 பை சைன் ஆல்ஃபா t power minus half plus 1 by minus half plus 1. 1 minus half half. இது 1 minus half half. half வரும். இது integral root of 1 minus root x by 1 plus root x. ஸோ இதில் இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம வந்து ரூட் எக்ஸை வந்து காஸ்டின்னு அசியூம் பண்ணோன்னா இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி தான் இதில் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். காஸ்டின்னு அசியூம் பண்ணோன்னா இது வந்து 1 மைனஸ் இது என்ன ஃபார்முலா ஆகும்னா 1 மைனஸ் காஸ்டி பை 1 ப்ளஸ் காஸ்டி. 1 மைனஸ் காஸ்டிக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கு என்ன ஃபார்முலானா 2 சைன் ஸ்கொயர் டி பை 2. இது ஒரு ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. 1 ப்ளஸ் காஸ்டி வந்து 2 காஸ் ஸ்கொயர் டி பை 2. ஸோ இது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாலாம் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் கொடுத்துருக்க இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் இது எல்லாமே +1 ஃபார்முலா தான். ஸோ இதை வந்து நம்ம இது மாதிரி இந்த இன்டகிரேஷன்ஸில் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். 2 இதில் கேன்சல் ஆகும். இப்போ ரூட்குள்ளே இது இருக்கிறப்போ இப்போ ரூட் எக்ஸ் காஸ்டின்னு எடுக்கிறப்போ எக்ஸ் வந்து காஸ் ஸ்கொயர் டீன்னு ஆகிடும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிஎக்ஸ் இப்போ செயின் ரூல் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன ஃபார்மில் டிஃப்ரென்ஷியேட்க்கு என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அதனால 2 காஸ் பவர் 2 மைனஸ் 1. அதனால காஸ் டி. காசை டிஃப்ரென்ஷியேட்னா சைன் டி மைனஸ் சைன் டி. அதனால மைனஸ் சைன் டி டிடின்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ரூட் மாற்ற போகிறோம். இன்டகிரேஷன் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில் எப்படி மாற்றலான்னா இன்டகிரல் இப்போ 1 மைனஸ் ரூட் எக்ஸ் இதெல்லாம் ரூட்குள்ளே இந்த மாதிரி இருக்குது. ரூட் எக்ஸ் காஸ்டின்னு அசியூம் பண்ணனால 1 மைனஸ் காஸ்டி டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ்டி. டிஎக்ஸ் வந்து மைனஸ் 2 சைன் டி காஸ்டி டிடி. ஸோ 1 மைனஸ் காஸ்டிக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வந்து 2 சைன் ஸ்கொயர் டி பை 2.
இது 2 cos ஸ்கொயர் t by 2. 2 கேன்சல் ஆகிட்டு sin by cos tan ஸ்கொயர் t by 2ன்னு இருக்கும். இந்த இடத்துல sin t cos t dt. ஸோ -2 integral root tan ஸ்கொயர் t by 2. இங்கே அப்படியே போட்டுக்கலாம் sin t cos t dt. ஸோ root tan t by 2 வந்து ரூட்டும் ஸ்கொயரும் ரிமூவ் ஆகிடும். -2 integral tan t by 2. இங்கே sin t cos t. ஸோ இதில் வந்து திருப்பியும் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். டேனை வந்து சைன் பை காசுன்னு எடுத்துக்கலாம். -2 இன்டகிரல் சைன் டி பை 2 பை காஸ் டி பை 2. ஸோ இந்த இடத்துல வந்து சைன் 2xக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இருக்குது. இங்கே எழுதுகிறேன் நான். சைன் 2xோட ஃபார்முலா வந்து 2 sin x cos x. ஸோ இந்த இடத்துல 2xன்னா இங்கே x இருக்கும். இப்போ இங்கே வந்து வெறுமனே டீன்னு இருக்குது. இப்போ இதே சைன் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா இதே ஃபார்முலா 2 sin x by 2 cos x by 2. இப்போ சைன் டீயை வந்து 2 sin t by 2 2 into sin t by 2 cos t by 2. இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னா இந்த cos t by 2 cos t by 2 இங்கே கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே ஒரு cos tன்னு இருக்குது. dt. ஸோ இப்போ இந்த sin t by 2 இங்கே 2 2s are 4 ஆகும். -4 integral sin t by 2 into sin t by 2 sin ஸ்கொயர் t by 2. இங்கே வந்து ஒரு cos t இருக்குது, dt இருக்குது. அகைன் sin ஸ்கொயர் t by 2 இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா ஆல்ரெடி இங்கே நான் எழுதியிருக்கேன். 1 - cos tன்னு எழுதலாம். 2 sin ஸ்கொயர் t by 2. இப்போ sin ஸ்கொயர் t by 2ன்னு இருந்ததுன்னா 1 - cos t by 2 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து -4 integral 1 cos t by 2. இங்கே ஒரு cos t இருக்குது, dt. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். 2 இருக்கும். -2 இப்போ cos t உள்ள மல்டிப்ளை cos t into 1 cos t dt. இது ஒரு இன்டகிரேஷன் ஆகிடுச்சு. மைனஸ் ப்ளஸ் 2 cos t into cos t cos ஸ்கொயர் t dt. ஸோ cos 1 cos ஸ்கொயர் டீயை வந்து அது ஒரு ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேட் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வந்து cos ஸ்கொயர் டீயை 1 + cos 2t by 2 இப்படி எழுதலாம். ஸோ இங்கே cos ஸ்கொயர் டீயை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போ இங்கே -2 இன்டகிரேஷன் cos t வந்து sin t. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து +2 into இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1 + இப்போ இன்டகிரேஷன் சிம்பிள் இருக்குன்னு இன்டகிரேட் பண்ணல இந்த டேர்ம். 2 into 1 + cos 2t by 2 dtன்னு இருக்குது. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே -2 sin t. இப்போ இதில் 2 இன்டகிரலில் ஸ்ப்ளிட் ஆகும். 1 into d integral dt. இது ப்ளஸ் cos 2t integral cos 2t dt. ஸோ இது இன்டகிரேட் பண்ணியாச்சு. -2 sin t integral dt வந்து t. காஸை இன்டகிரேட் பண்ணால் sin t. இங்கே 2tன்னு இருக்கிறதுனால 1/2 sin 2t. ஸோ இதை வந்து sin 2tயை 1/2 sin 2 theta ஃபார்முலா வந்து 2 sin theta cos theta. அதனால 2 sin t cos t எழுதலாம். dt கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டீலாம் வந்து எப்படி √x வந்து cos tன்னு எடுத்திருக்கோம். இப்போ t எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். பித்தாகரஸ் தியரமில் இப்போ cos t வந்து √xன்னு எடுத்தனால இது வந்து அட்ஜசன்ட் பை ஹைபார்னியூஸ். இப்போ இந்த இடத்துல tன்னு இருக்குன்னா இது வந்து அட்ஜசன்ட் √x. ஹைபார்னியூஸ் வந்து 1. இப்போ இது என்ன ஆகும்னா இப்போ ஏபிசி எப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சைடு ஏபின்ற சைடு வேணும்னா இது ஏசி ஸ்கொயர். இப்போ ஏபி பித்தாகரஸ் தியரம் படி ஏபி வேணும்னா √AC² - BC ஸ்கொயர். ஸோ இதில் வந்து ஏசி வந்து 1 1, பிசி வந்து √xனால √x². √x² வந்து எக்ஸ். ஸோ 1 - x. ஸோ இந்த இடத்துல 1 - x இருக்குது. இப்போ காஸ்டியை சைன் டீயாக மாற்றணும்னா சைனுக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைபார்டினியூஸ். ஸோ √1 - xன்னு ஆகும். இப்போ இது எல்லாமே மாற்ற போகிறோம். இப்போது இன்டகிரேஷன் ஆச்சு. -2 இதெல்லாம் வந்து ஃபார்முலா.
இப்போ இங்கே வந்து -2 sin t இருக்குது. -2 sin t வந்து √1 - x ப்ளஸ் t வந்து நம்ம √x வந்து cos tன்னு எடுத்தனால t வந்து cos இன்வர்ஸ் √xன்னு ஆகிடும். அதனால cos இன்வர்ஸ் √x அப்புறம் 1/2 sin t இருக்கிற இடத்துல √1 - x cos t இருக்கிற இடத்துல √x. ஸோ இதை முள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து -2 √1 - x ப்ளஸ் cos இன்வர்ஸ் √x. ஸோ ரூட்குள்ளே மல்டிப்ளை பண்ணால் x இன்ட்டு -x² வரும் ப்ளஸ் c. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next 20th sum. Integrate 2 plus sin 2x divided by 1 plus cos 2x into e power x dx. ஸோ இது எந்த ஃபார்மில் இது வந்து இ பவர் ஒரு இன்டகிரேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா நம்ம இன்டகிரேட் பண்ணாமையே இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே 2 டேர்மாக கொண்டு வரணுன்றனால இதில் வந்து ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ sin 2xோட ஃபார்முலா வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறேன். sin 2xை வந்து 2 sin x cos xன்னு எழுதலாம். அதே மாதிரி 1 + cos 2x வந்து இதுதான் ஃபார்முலா 2 cos ஸ்கொயர் x. இந்த ஃபார்முலா தான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரல் 2 + sin 2xக்கு 2 sin x cos x பை 1 + cos 2x எடுத்துருக்கல 2 cos ஸ்கொயர் x. ஸோ இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இந்த 2 cos ஸ்கொயர் x இதுக்கும் டிவைட் பண்ணோம், இங்கேயும் டிவைட் பண்ணோம். இப்போ இங்கே டிவைட் பண்ணுறப்போ 2/2 cos ஸ்கொயர் x ப்ளஸ் 2 sin x cos x divided by 2 cos square x e power x dx. இதில் 2 cancel ஆகிடும். 1/cos square x வந்து secant square x. ஸோ integral secant square x dx. இதில் 2 cancel ஆகிடும். ஒரு cos ஒரு cos cancel ஆகிடும். sin by cos tan x. ஸோ ப்ளஸ் tan x. ஸோ dx வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இன்ட்டு e power x dx. ஸோ இதை வந்து tan டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant square x வரும். ஸோ tan x வந்து let f of x equal to tan xனா f dash of x வந்து secant square x. ஸோ எக்ஸ்போனன்ட் ப்ராப்பர்ட்டி படி e power x f of x plus f dash of xனா e power x f of x எடுத்துக்கலாம் டைரெக்டாக. ஸோ இப்போ e power x f of x வந்து இப்போ இதுதான் f of x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் இது வருது secant square x. இது f dash of x. ஸோ e power x f of x வந்து tan x. ஸோ tan x plus c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.